வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் டு ஆதி. நம்ம சேனலுக்கு கேமரா வாங்கணும், பட் என்ன கேமரா வாங்கணும்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஆனால் கேமரா வாங்கிட்டோம். கேட்க உங்களுக்கே சிரிப்பாக இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஒன்றுமே தெரியல, கேமரா வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேமரா பற்றி தெரியாமல் இருந்தால் கூட, ஜீரோவில் இருந்தால் கூட நீங்களும் கேமரா வாங்கறதுல ப்ரோ ஆகலாம். வாங்க அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வாங்கியிருக்க கேமரா தான் டிஜேயோட ஓஸ்மோ பாக்கெட் 3 வாங்கியிருக்கோம். இதை வாங்கினதுக்கு முக்கியமான நிறைய ரீசன் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மாதம் நான் நம்ம சேனலுக்கு ஒரு கேமரா ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன வாங்கலாம், எல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. நான் ஒரு சோலோ க்ரியேட்டர். எனக்கு பார்த்திங்கன்னா யாருமே கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன் கிடையாது. ஸோ என்ன மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே தனியாக ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இப்போது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மோஸ்ட்லி அவங்க இல்லை, அவங்க மட்டும் தான் ரீல்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அவங்க மட்டும் தான் யூடியூப் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஃபோனில் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒர்த்து இது. ஓகேவா? இதில் 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று கிரியேட்டர் காம்போ, இன்னொன்று நார்மல் கேமரா. நான் வாங்கினது நார்மல் கேமரா வெர்ஷன் மட்டும் தான், கிரியேட்டர் காம்போ கிடையாது. ஓகேவா? இது அன்பாக்சிங் வீடியோ கிடையாது, ஜஸ்ட்டு என்னோடய ரிவ்யூ ப்ளஸ் ஒப்பீனியன் அண்ட் எப்படி கேமரா வாங்கணும், அந்த 3 திங் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, சரி, இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கையோட காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி 1 வீக்காக டெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படா என் கையில் வரும்னு. ஏன்னா 8 மாதம் வெயிட் பண்ண ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுங்கிற போது கண்டிப்பாக யாராலையுமே வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணி நான் எப்படியோ டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது கேமரா ப்ளஸ் கேஸோடு கொடுத்துருக்காங்க. நான் கேமரா சேஃப்டிக்காக இதுவும் கையோட நான் மாட்டி வச்சுட்டேன். ஸோ இது இருக்கட்டும். கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேமரா கீழே மாற்ற ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. 2 கையில் எவ்வளோ பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம 2 கையில் எவ்வளோ பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுவும் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அவங்களே சார்ஜிங் வயர் கொடுத்துருக்காங்க, பிடி சப்போர்ட் இருக்கிறது. ஓகேங்களா? இது ஃபாஸ்ட் சார்ஜர் ஆகுறது. இது நம்ம பிடி சப்போர்ட் இருக்க அடாப்டர் யூஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். நார்மல் அடாப்டர் யூஸ் பண்ணோன்னா நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே கிடையாது. கூட புக்லெட்ஸ், அதோட ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சென்சார் போட்டிருக்காங்க, 1 inch CMOS சென்சார், இது எப்படிலாம் இதாகும், எல்லாமே நான் சொல்ல போகிறதில்ல. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய கிரியேட் இருக்காங்க. பட் இதை நான் ஏன் சூஸ் பண்ணேங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம கேமராவை உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னடா கேஸு பாதியில் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கேஸே இவ்வளோ தான். அவங்க கொடுத்துருக்கிறது அந்த மாடல் தான். கம்பெனி டிஜே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு லாக் பண்ணிங்கன்னா விழுகாது. தைரியமாக நீங்கள் பிடிக்கலாம். ஓகேவா? இப்படி எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து இதில் இப்போ இது எக்ஸ்ட்ரா ஹேண்டில் எதுக்கு அப்படின்னா, இதில் நம்ம பார்த்திங்கன்னா டைப்-C போட்டிருக்கு. நம்ம சார்ஜர் குத்திக்கலாம். அதே சேம் டைம் நம்ம எக்ஸ்டர்னல் மைக் குத்துற மாதிரி இருக்கோன்னா இந்த டைப்-C மூலமாகவே நம்ம இதில் குத்திக்க முடியும். தெரியுதா? இந்த பட்டன் எதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஜஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி புல் பண்ணிங்கன்னா சைடில் இங்கே ஒரு லாக்கு ப்ளஸ் உங்களுக்கு இங்கே ஒரு லாக் இருக்கும். அவ்வளோதான். வச்சிட்டிங்கன்னா விழுகவே விழுகாது. இது நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம். ஓகேவா? சேஃப்டி பர்பஸ்க்கு நான் எப்போவுமே இது யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஆன் ஆகிட்டாப்பில். இதோட கேமரா கிளாரிட்டிக்காக தான் இதை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக ரொம்ப வாங்கினது. ஓகேவா? ப்ளஸ் இதில் நிறையா ஃபீச்சரிக் ஆன விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் ஒரு சோலோ க்ரியேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ சோலோ க்ரியேட்டருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, கேமரா ஒருத்தர் ஹேண்டில் பண்ண ஆள் இல்லாதனால அவங்களே எல்லா வேலையும் பண்ணணும். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இப்போ நான் ஒரு ரீல் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ நான் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஐஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐஃபோனில் பண்ணும்போது என்னால் இந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் அப்படியே இப்படி
உட்காந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆகும், இடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது, அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். நான் இப்போ வந்து ஐஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே தான் உட்காந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் வந்து இதே டிஜேயில் நான் எடுக்கிறேன், இந்த பாக்கெட் 3யில் நான் எடுக்கிறேன்ற போது எனக்கு அந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா நான் இங்கிட்டு லெஃப்ட்டு திரும்பினாலும் ரைட்டு திரும்பினாலும் இந்த ஃப்ரேமை விட்டு நான் வெளியே போயிடுவேன். இதில் வந்து ஃபேஸ் ஆக்டிவ் ட்ராக் இனபிளாக இருக்குது. நல்லா பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் ஆக்டிவ் ட்ராக் வந்து இனபிள் பண்ணுறேன் என் கையை. ஓகேவா, தெரியுதா? நல்லா இருக்கேன். ஸோ இந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபியூச்சரிக்கான விஷயம் இல்லை, நிறையா இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும் போது தான் நமக்கு ரொம்ப சோலோ கிரியேட்டர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் இதில் வந்து நீங்கள் ஒருத்தரே வந்து ஈஸியாக வந்து ப்ளாக் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப் வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒருத்தரே இதில் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம், யூடியூப் பண்ணுறோன்றோமா இன்னொரு ஆள் பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி பேசிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம், இதெல்லாம் பண்ண போகிறோன்ற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக நீங்களே வீடியோ எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்னொருத்தர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜஸ்ட் 1 கிளிக்கில் நீங்கள் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை காட்டுறீங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட் 1 கிளிக்கில் ஆட்டோமேட்டிக்காக கேமரா திருப்பிக்க முடியும். ஒரே கேமரா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 விஷயத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரொட்டேட்டபிள் டிஸ்பிளே. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் மோஸ்ட்லி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இதை மெயினாக நான் வாங்கினதுக்கு வந்து 3 ரீசன். ஃபஸ்ட் திங், எனக்கு வந்து கேமரா பற்றின நாலேஜ் 0, எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி நான் வந்து இதை வாங்கியிருக்கேன், என்ன ரீசனாக இருக்கும், எப்படி சூஸ் பண்ணதாக இருக்கும், இதை பற்றி நான் வந்து இந்த 8 மாதம் ரிசர்ச் பண்ணும் போதே எனக்கு வந்து நிறையா டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து யூடியூப்பில் போயிட்டு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, நான் சூஸ் பண்ண என்னென்ன கேம்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணதில் யார் என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் எனக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20+ வீடியோக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன் என்னோடய இன்னொரு ஐடியிலேருந்து. ஸோ எனக்கு எதுலேயுமே அவங்க நான் பண்ண கமெண்டில் நான் போய் 20+ வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன். பட் அந்த வந்த ரிப்ளை எதுலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஆன்சர் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து நான் அந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த இதை வாங்கினேன். ஸோ அந்த 3 விஷயம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லட்டா. ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து உங்களோட நீடு என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கலாம், ஆர் யூடியூப் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். எனிதிங், நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து கேமுக்கு அப்கிரேட் ஆகிறீங்க, பட் என்ன கேம் வாங்கணும்னு தெரியலன்னா ஃபஸ்ட் திங் நமக்கு மைண்டுக்கு வர்றது என்னென்னா, மச்சான் எங்கடா இருக்க, எனக்கு ஒரு கேம் வாங்கண்டா. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணா இருக்கார், அவர்கிட்ட போய் வாங்குவோம். இல்லை ஷாப் கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு வந்து சூப்பராக வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் பிளாங்காக அந்த விஷயத்தை பற்றி 0 நாலேஜில் போய் எந்த விஷயத்தையுமே பை பண்ணக்கூடாது. அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். இப்போது இது கேமராப்பா, இந்த கேமராவை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது கேமரான்னு தெரிகிறது அளவுக்காது இது யூஸ் பண்ணணும்னு தெரிகிற அளவுக்காவது நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும்ல. ஒன்றுமே தெரியாமல் பேன் போய்ட்டு அவங்க இதான் கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குன்னு நம்ம வாங்கிட்டு வர முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து நமக்கு என்னென்ன நீட் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், நார்மலாக காமனான யூடியூபர் எல்லாத்துக்குமே என்னென்ன நீட் இருக்கும். ஒரு கேமரா நம்ம வந்து பை பண்ணோன்னா கேமராவில் ஃபில் ஸ்க்ரீன் இருக்கணும், எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்கணும், HDMI போர்ட் இருக்கணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு நீடடான மெமரி கார்டு போட்டு, ப்ளஸ் பேட்ரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி இருக்கணும். அந்த கேமில் வந்து ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கணும். அதே சேம் டைம் வந்து நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸி டு ரெக்கார்டாக இருக்கணும், ஈஸி டு ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஈஸி டு பையாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்து நமக்கு கேமரா ரிலேட்டடாக என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எழுதின எல்லாத்தையுமே யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுதிருக்கீங்க, இந்த 5 பாயிண்ட் இது எனக்கு தேவை, ஃபுல் ஸ்க்ரீனோட இந்த கேமரா தேவை, இது தேவை, இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி இந்த ரிலேட்டடாக நீங்கள் எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ண போகிறீங்க. அது ரிலேட்டடாக வர கேம் எல்லாத்தையுமே ஒரு 5 லிஸ்ட் அவுட்டில் நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டாப் 1லேருந்து 3 வரைக்கும் இந்த 3 லிஸ்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா, பட் 4th 5th மட்டும் ஆப்ஷனல். ஏன் நான் சொல்லனா, அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. பட் இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரைமரியாக ஒரு கேமரா தேவை. அதுக்கு வந்து நீங்கள் இந்த 3லேருந்து தான் ஏதோ ஒன்று வாங்கணும். ஓகேவா, நம்ம தேவையானதை எழுதியாச்சு, அதை வந்து யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணியாச்சு. அதுலேருந்து நமக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி
ஒரு 3 கேமரா எடுத்து வச்சுருப்பீங்க டாப் 3ல், ஓகேவா, மெயின் ப்ரியாரிட்டியில். அந்த கேமராவோட எல்லா ஸ்பெக்கும், அந்த கேமரா பேர் என்னென்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா அவங்க எப்போயோ வீடியோ போட்டிருப்பாங்க, 1 இயருக்கு முன்னாடி, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, இல்லை நேற்று இன்றைக்கி எப்போ வேணால் கிரியேட்டர் வீடியோ போட்டிருக்கலாம், அது யூடியூபர் போட்டிருக்கலாம். அதுக்கு ரிப்ளை உடனே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் உடனே கிடச்சாதான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து அதை பற்றின அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ண முடியும். அதுக்கு ஈஸியானவே செகண்ட் லெவல் நீங்கள் எடுத்த கேமராவோட இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னா ChatGPTயில் போட்டு நீங்கள் வந்து எல்லா டவுட்டுமே அங்கே கிளியர் பண்ணிக்க முடியும். அது எனக்கு ChatGPTயில் இங்கிலீஷில் பேச தெரியாது, நான் என்ன பண்ணுறது? நான் உங்களை வந்து ChatGPTகிட்ட கேட்க தான் சொன்னேன். இங்கிலீஷில் கேட்கணும், தமிழில் கேட்கணும், ஹிந்தியில் கேட்கணுன்னா நான் சொல்லலை. ChatGPT எல்லா லாங்குவேஜும் பேசுவோம். தமிழில் தான் பேச தெரியும்னா தாராளமாக தமிழ் கீப்பரில் டைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இங்கிலீஷே நல்லா வரும் அப்படின்னா தாராளமாக இங்கிலீஷில் பேசுங்க. எனக்கு ரெண்டுமே வராது, நான் கொஞ்சம் அதுலேயும் பாதி இதுலேயும் பாதி, பட் எனக்கு என்னால் வந்து அந்த ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்து எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது டைப்பிங்கில் அப்படின்னா சிம்பிள். நம்ம எல்லாருமே மெசேஜில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம்? இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ், தங்கிலீஷ். அதுலேயே டைப் பண்ணுங்கள். ஈஸியாக அது வந்து தமிழில் உங்களுக்கு சொல்லும். இன்ஃபேக்ட் உங்கள் ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களோ அதே அளவுக்கு அந்த ChatGPTயும் உங்கள்கிட்ட வந்து பேசுவோம். இப்போ நான் வந்து ஒரு 3 கேமரா சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 கேமரா வந்து எனக்கு இது வேணும், எனக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எனக்கு இது நீடட் இருக்குது, எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ப்ராப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு என்னன்னு சொல்லிடும். அதே மாதிரி தான் நானும் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் திங் வந்து என்னோடய ப்ரியாரிட்டியில் நான் வந்து 3 கேமரா சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து Sony ZV-E10, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Canon M50 Mark II or Mark I. பட் என்னோடய ப்ரியாரிட்டி Mark IIவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் DJIயோட இந்த Osmo Pocket 3, இந்த 3மே வச்சுருந்தேன். பட் இந்த 3 வச்சுருந்தேன், எதுவுமே டாப் 1 டாப் 2 3 நான் எதுவுமே பிளான் பண்ணல, 3 வச்சுருந்தேன். இந்த 3மே எனக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நான் பிளாக் ஸ்கின். ஸோ நான் வந்து லைட் நல்லா இருந்தால் மட்டும் தான் என் ஸ்கின் வந்து எனக்கு எடுத்துக்காட்டும். லைட் கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்காட்டாது. அவுட்டோரில் எடுக்கும் போது சில இடத்துல வந்து எனக்கு ரொம்ப டார்க்காகவும் காட்டும், சில இடத்துல எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் ஃபேராகவும் காட்டும். அந்த மாதிரி டைமில் கேம் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி மோடில் வச்சு எடுக்கணும். எனக்கு வந்து ஆட்டோ மோடு தான் மோஸ்ட்லி நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா என் மேனுவல் மோடில் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். மேனுவல் மோடில் நான் அந்தளவுக்கு இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பழகினதில்லை. நிறைய பேருக்கு மேனுவல் மோடு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் ஓகே. பட் என்ன மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்குலாம் ஆட்டோ மோடு மட்டும்தான். அப்போ எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இப்போ இன்டோரில் எனக்கு இந்த மாதிரி போட்டால் நான் எப்படி எடுக்கணும், அவுட்டோரில் நான் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா டவுட்டுமே ChatGPT கேட்டால் அது ஈஸியாக சொல்லும். நீ இப்படி எடுங்க, அது நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி இது பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து சோனி கூட கம்பேர் பண்ணும்போது Canon நல்லாயிருக்கும், Canon கூட கம்பேர் பண்ணும்போது DJI நல்லாயிருக்கும், DJIயோட கம்பேர் பண்ணும்போது Sony ZV-E10 நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதோட உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லி எண்டில் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இது வந்து இப்படி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க. செகண்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பாயிண்ட்டும் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் கேமரா பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த 3வது பாயிண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் கேமரா பை பண்ண முடியும். என்னென்னா இந்த 2 விஷயம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. 3வது விஷயம் என்ன, காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கண்டிப்பாக காசு இருந்தால் தான் எல்லாத்தினாலையும் பொருள் வாங்க முடியும். நான் அதை பற்றி பேசலை. என்னென்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டோம். அதே சேம் டைம் அந்த பொருளை வந்து நம்ம கொஞ்சமாவது வந்து கையில் டச் பண்ணி அதை வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து Sony ZV-E10, Canon M50 Mark II, DJIயோடது, இந்த 3மே வந்து நான் சூஸ் பண்ணேன். இந்த 3மே நான் வந்து கையில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பையில் இருக்க கேமரா ஷாப் போய் நான் போய் பார்த்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்கள் சிட்டியில் கேமரா ஷாப், ரெண்டல் ஷாப், இந்த மாதிரி ஏதாவது ஷாப்பில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண என்ன கேமராவோ அந்த கேமரா வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த கேமரா வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அந்த கேமரா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 hour or 2 hour டைம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குமா, இல்லை அது யாரோ ஒருத்தர் கூட இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை தனியானாலும் என்னால் அதை எடுத்துக்க முடியுமா, அது வந்து என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமா, அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே ஈஸியாக பை பண்ண முடியுமா, ஜஸ்ட்டு மொபைல் மாதிரி ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஈஸி டு ரெக்கார்டாக இருக்குமா, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா விஷயமே நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம வந்து கேமரா பை பண்ணுறதுக்கு போகணும். ஓகேவா? நான் அப்படி தான் போய் பார்த்தேன். Sony ZV-E10, Canon M50 Mark II ப்ளஸ் DJI Osmo Pocket 3 3மே யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் போன நேரத்தில் எனக்கு வந்து DJIயோடது வந்து அவைலபிள் இல்லை.
ஒரு 2 டேஸ் கழித்து கூப்பிட்ருந்தாங்க. 2 டேஸ் கழித்து நான் போய் செக் பண்ணேன். நான் யூஸ் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எது கொடுத்ததுன்னா தலைவன் தான் கொடுத்தான், வேறு யாருமே கொடுக்கல. ஏன்னா என்னதான் ஒர்த்தானது இதை விட கேமரா இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கம்பேரிட்டிவ்லி கேமரா இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா டிஃப்ரென்ஷியேஷன் இதுக்கும் அதுக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. நீங்கள் ஓவரால் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக தான் தெரியுமே தவிர மைன்யூட்டாக பார்த்தா மட்டும் தான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன்னா அதோட டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே தெரியும். அதே சேம் டைம் சோனி ZV-E10 M50 Mark II இந்த கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம பாக்கெட் 3 தலைவனும் பர்ஃபார்ம் பண்ணுவான். அந்தளவுக்கு இவன் ஒர்த்தானவன். ஓகேவா, டிஜே அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எனக்கு இந்த பிராண்டுக்கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்டபிள். அப்படி என்ன இவங்க வச்சுருக்காங்கன்னா பொருளை வாங்குகிற யூஸருக்கு ஈஸி டு ஆக்சபிளாக இருக்கும். ஆக்சசரிஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஒரு பிகினர் வாங்குறாங்க அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் எல்லாம் பிகினர் வாங்குறாங்க அவங்க ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே சேம் டைம் ஈஸி டு ஆக்சபிளாக தான் அவங்க ப்ராடக்ட் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும். நான் 3மே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில் இதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக ஃப்ளிப்கார்ட்டாவது அமேசான்லேயோ இல்லை நியர்பை ஷாப்லேயோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் டீல் யார் கொடுக்குறாங்களோ அதில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, அது நீ ஒரு கிரியேட்டரு, நீ DJI வாங்கியிருக்க, அப்போ கிரியேட்டர் காம்போ வாங்கியிருக்க வேண்டியதானே, ஜஸ்ட்டு நீ ஏன் வெறும் கேமரா மட்டும் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அது புரியுது. அது ஏன் அப்படின்னா நான் ஒரு கிரியேட்டரு, அதுக்காக கிரியேட்டர் காம்போன்னு கொடுக்குற பொருளை வாங்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. கிரியேட்டர் காம்போவில் கூட என்ன கொடுப்பாங்கன்னா இதே தான் இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட் கூட எல்லாமே சின்னதாக ஒரு ட்ரைபேட் மாதிரி ஒன்று மாட்டுறதுக்கு, ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா மாட்டுறதுக்கு ஒரு பவர் பேங்க், கூட ஒரு மைக், அதோட சின்ன சின்ன ஆக்சசரிஸு, அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் இங்கே ஃபோட்டோவில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இதுதான் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் 70,000. நான் வாங்கினது 36 to 40 ப்ரைஸ் ரேஞ்சு மாறிக்கிட்டே இருக்கும். நான் 38க்கு வாங்கினேன். ஓகே, அது அப்போ நீ இதை மட்டும் வாங்கிட்டே மைக் என்ன பண்ணுறேன்? ஆல்ரெடி நான் ஹோலிலேண்ட் லார்க் M2 மைக் நான் வாங்கிட்டேன். முன்னாடி இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் நான் ஒரு 10,000 சம்திங்கில் நான் நியர்பை ஷாப்பில் ஆஃபர் போட்ட அந்த டைம் நான் வாங்கினேன். ஓகேவா, இது ரிலீஸ் ஆன டைமில் கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே இருக்கும். பட் எனக்கு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்கினேன். இப்போ இதோட அப்கிரேட் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. கிரியேட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் கிரியேட்டர் காம்போ வாங்கினா தான் கிரியேட்டர்னு அந்த அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பை பண்ணி கிரியேட்டர் காம்போவை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே சேம் டைம் கிரியேட்டர் காம்போவில் அவங்க ஒரு மைக் தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இன்னொரு பர்சனும் வீடியோ பண்ணுறாங்கன்ற போது அப்போ தனியாக செப்பரேட்டாக இன்னொரு மைக் வாங்குறதுக்கு இப்போயே நீங்கள் டுவல் மைக் இருக்கிற நீங்கள் மைக் வாங்கிட்டிங்கன்னா இப்போ நான் சிங்கிள் மைக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு மைக் எனக்கு இருக்குது. இன்கேஸ் எனக்கு தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். இல்லைன்னா நான் ஆஸ் யூஷுவல் அது பாட்டுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அது 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கடல மிட்டாய் வாங்குகிற பொருள் கிடையாது. 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். 10 ரூபானாலும் ரொம்ப பெரிய விஷயந்தான். அதனால் எந்த பொருள் வாங்கினாலுமே ஃபீச்சரை பார்த்துட்டு அது ஃபியூச்சர்லேயும் நமக்கு அது யூஸ் ஆகுமா, இல்லை ப்ரெசென்ட்டு மட்டும் தான் அது நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணுமா, இல்லை ஃபியூச்சர்லேயும் ஓகே அடுத்த திங்கில் அடுத்த ஒரு விஷயத்துக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கதான் பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறது சின்ன பொருள் கிடையாது. 10 ரூபா கொடுத்து கடல மிட்டாய் வாங்குற மாதிரி. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி, 40,000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ப்ரெசண்ட்டை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்த்து வாங்கக்கூடாது. உங்களோட ஃபியூச்சருக்கும் அது உதவுதான்னு சொல்லி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். நான் இப்போ ஒரு மைக் இருக்கிறத வாங்கிட்டேன், ஃபியூச்சரில் எனக்கு 2 மைக் வேணும்னா அப்போ இன்னொன்று இதே மாதிரி ஒன்று போட்டு வாங்குவீங்களா? அதுக்கு இப்போயே வாங்கிட்டு போயிடலாம்ல. எனக்கு இப்போ ஒரு மைக் யூஸ் ஆகுது, இன்னொரு மைக்கை நான் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும். கிரியேட்டர் காம்போ கொடுக்குறாங்க, அதுக்காக கிரியேட்டர் காம்போ வாங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. இந்த கேமரா வாங்கலாம்னு சூஸ் பண்ண டைமில் இதை எப்படி சார்ஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இவங்களே PD சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. டிஜேயோடதுலேயே ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க. பட் அதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. நான் 2-3 அடாப்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐஃபோன் அடாப்டரே இதுக்கு யூஸபிள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐஃபோனே சார்ஜர் யூனிவர்சல் சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வாரண்ட்டி யூனிவர்சல் வாரண்ட்டி தான் ஐஃபோனுக்கு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஸோ அதோட சார்ஜர் அதோட அடாப்டரே இவங்க கொடுத்த PD வயரோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. எவ்வளோ நேரம் ஃபுல் ஆகுதுன்னா 30 to 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜர் ஆயிடுது. 0 to 100 அதிகபட்சம் 40 மினிட்ஸ் தாண்டாது.
இந்த அரௌண்ட் 5 டேஸில் நான் வந்து 2 டைம்ஸ் தான் சார்ஜ் போட்டேன். இந்த 5 டேஸில் எனக்கு யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது வரைக்கும் நான் 2 டைம்ஸ் மட்டும் தான் சார்ஜ் போட்டிருக்கேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 35 to 40க்குள்ளேயே எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. லோ லைட் எடுத்து பார்த்தேன், நார்மல் வீடியோ எடுத்து பார்த்தேன், ப்ளஸ் வாய்ஸ் இதிலே வந்து ஸோ இதிலே இம்புல்டாக மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மைக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதில் குத்திக்கலாம். சார்ஜிங் போட்டு நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் இதோட வந்து நீங்கள் வந்து ட்ரைபேடில் மாட்டுறதுக்கு இந்த மவுண்ட் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கழட்டிக்கலாம். இதுலேயும் நீங்கள் சார்ஜ் குத்திக்கலாம் ஈஸியாகவே. உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த எஃபர்ட்டு அந்த பொருளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதையும் நான் எதுவுமே எஃபர்ட் போடல, எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு பார்த்துக்குவான், எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான், எல்லாத்தையும் என் தம்பி பார்த்துக்குவான், தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்கார், அவர் வீடியோ பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்போம், எல்லாம் அவங்கவுங்களுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் தானே சாப்பிட்றீங்க, உங்கள் அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ சாப்பிடல. என்ன தான் மச்சான் மாமாவே இருந்தாலும் அவங்கள நான் தப்பாக சொல்லலை, ஓகேவா? பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அதே சேம் டைம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் லேர்ன் பண்ணணும். அடுத்தவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபீல், அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு, கிடைக்கிற நாலேஜ்ங்கிறது லெவலே வேறு. இன்னொருத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு லெவல் ரொம்ப ரொம்ப வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இனியாச்சும் வா மச்சான், நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் பிரியாணி சாப்பிட்லாம், இங்கேருந்து கிளம்பி போய் தூரமாக அங்கே ஒரு டீ கடை நல்லாயிருக்கு அப்படின்னு எவனா ஒரு ஃப்ரெண்டு வந்தானா அவன் மண்டையில் தட்டி அமுச்சு விட்டுட்டு, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா, எனக்கு இதை பற்றி நிறைய வேணும்டா, இதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோஸோ இல்லை அது ரிலேட்டடாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டை வந்து கூட வச்சுக்கோங்க. அவன் தான் உங்கள் லைஃப்பில் உருப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். சொன்ன கேட்டகரி ஹெல்ப்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டான், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அதை தூக்கி விட்டுட்டு இவனை பக்கத்தில் வச்சுக்கோங்க.